இன்றைக்கி எக் கறி மசாலா வந்து செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிங்க, ரொம்ப வேண்டாம். கொஞ்சமாக போட்டுங்க போதும். ஃபஸ்ட்டு எக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம், அதுக்கு தான். அதனால் கொஞ்சமாக போட்டால் போதும். அதுக்கப்புறம் பாருங்கள், மஞ்சள்தூள் கொஞ்சம், அந்த முட்டைக்கு மட்டும் கொஞ்சமாக வந்து சால்ட்டு, உப்பு, இந்த மாதிரி வந்து கொஞ்சம் அது நல்லா கொஞ்சம் கலரி விட்டுங்க. வேக வச்சு எடுத்துருக்குறேன். அதை கொஞ்சம் பாதியாக கட் பண்ணிங்க முட்டையை. பாருங்கள், முட்டையை இந்த மாதிரி வந்து கட் பண்ணி வச்சுங்க. இப்போ வந்து நம்ம வந்து வச்சிடலாம். இந்த மாதிரி வச்சுட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு காட்டுறேன். பாருங்கள், முட்டை எல்லாத்தையும் அடிக்காச்சு. இப்போ ஒரு பக்கம் நல்லா வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து சிம்லேயே இருக்கட்டும். சிம்மில் அப்படியே கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் திருப்பி போட்டாச்சு. ஓகேங்களா, ஒரு 5 மினிட்ஸ் இப்படி இருக்கட்டும், போதுங்க. இப்போ முட்டையை வந்து எல்லாத்தையும் எடுத்துடலாம் பேன்லேருந்து. பாருங்கள், எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டோம். இப்போ பாருங்கள், அதே பேனில் வந்து நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கிரேவி பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு எவ்வளோ வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா காயட்டும். கடுகு போட்டுக்கலாம். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ கடுகு போட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயம் ஒரு 6 வெங்காயம் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து கிரேவி எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. வெங்காயம் போட்டுக்கலாம். பாருங்கள், எல்லா வெங்காயம் போட்டாச்சு. வெங்காயம் நல்லா வந்துட்டு வேகிறதுக்கு, இந்த செவந்து வரத்துக்கு உப்பு போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் வந்து ஒரு 3 கீறி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். நீங்கள் கடுகு பொரிஞ்ச உடனே கூட போட்டுக்கலாம், அது ரொம்ப வெடிக்கும். அதனால் வந்து நான் வெங்காயம் போட்டோன்னே போட்டிருக்கேன். பாருங்கள், தக்காளி வந்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். எத்தனை தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு 5 தக்காளி. பாருங்கள், வெங்காயம் நல்லா வந்து செவந்து வந்துடுச்சு. இப்போ வந்து தக்காளி ஊற்றிக்கலாம். தக்காளி ஊற்றியாச்சு. இப்போ வந்து நல்லா கலரி விடலாம். பாருங்கள், நல்லா வந்து கலரி விட்டுக்கலாம். பாருங்கள், கொஞ்சமாக வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப ஊற்ற தேவையில்ல, கொஞ்சமாக. ஏன்னா நம்ம கிரேவியாக வேணும், அதனால் ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க. பாருங்கள், போதும். இவ்வளோ தண்ணி ஊற்றினா போதும். உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிங்க. பாருங்கள், இதுக்கு நம்ம வந்து சில்லி பவுட்ரு வந்து போட போகிறதில்ல. ஏற்கனவே முட்டை ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் சில்லி பவுட்ரு போட்டு நம்ம வந்து முட்டையை ஃப்ரை பண்ணோம். இதுக்கு முழுக்க வந்து பார்த்திங்கன்னா மிளகுத்தூள் தான் போட போகிறேன். பச்சை மிளகா ஆல்ரெடி வந்து ஒரு 3 போட்டாச்சு. இப்போ மிளகுத்தூள் மட்டும் நம்ம வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி வந்து நல்லா வந்து கலரி விட்டுங்க. சிம்மில் வச்சுங்க. சிம்மில் வரட்டும். இப்போ வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு நம்ம வந்து முட்டையை வந்து போட்டு பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. இப்போ வந்து நம்ம வந்து முட்டையை வந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள், சூப்பரான வந்து முட்டை வந்து ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்களா, இப்போ வந்து முட்டையை வந்து அப்படியே அந்த தொக்கு கூட வந்து கொஞ்சம் பரட்டலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக வந்து முட்டை வந்து மசாலா வந்து கிரேவி மசாலா எது வேணாலும் சொல்லலாம். இது எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, இட்லி, தோசை, அப்புறம் வந்து பரோட்டா எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வந்து நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.